Hello guys, welcome to Venumadhu's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. பாத்தீங்கன்னா குவெல்ஸ் காடையோட முட்டை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறோம். செம்ம டேஸ்ட்ல வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குவெல்ஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நீங்க இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மினியேச்சர் குக்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து யூஸ் பண்ற எக் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ குட்டி குட்டி முட்டை எல்லாம் வச்சு அவங்க வந்து எப்படி எக் தோசை இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வ்ளாகர்ஸ் இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு கூட வந்து இந்த மாதிரி எக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் செக் அவுட் த ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம். மெதுவா வந்து போடலாம், ஏன்னா குட்டி எக்ஸ். ஓகே, நம்ம 12 எக்ஸ் வந்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நம்ம இதை வந்து பாயில் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எக் வந்து குக் பண்ணியாச்சு, ஃபுல்லா பீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபைனா சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 minutes வந்து நல்லா ஆயில்ல சாட்டே பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு, மஞ்சள் தூள், ஒரு கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறவரையும் நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நார்மல் எக்ஸ் விட ஏன் வந்து இந்த குவெல் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலா கம்பேர்ட் டு சிக்கன் எக்ஸ் வந்து இது ரொம்பவே ஹெல்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 கேலரிஸ் இருக்கான் ஒரு எக்ல வந்து. ஒரு நாளுக்கு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு நாளுக்கு தேவையான B12 விட்டமின் B12 வந்து ஒரு நாளுக்கு நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளோ வந்து அந்த எக் வந்து யூஸ் ஆகும். ஸோ கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிகமா கம்பேர்ட் டு சிக்கன் எக்ஸ். நார்மல் எக்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்காது, பட் இந்த குவெல் எக்ஸ் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பட் டேஸ்ட் வந்து ஆஸ் இட் இஸ். உங்களுக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எக் இந்த எக் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யோக்கு. ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லோ, அது கூட ரொம்ப எல்லாமே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ் வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். அந்த குழம்பு வந்து கொதிக்கிற நேரத்துல இப்போ வந்து இந்த இதுக்கு எல்லாத்துமே வந்து நம்ம ஹோல்ஸ் வச்சுக்கலாம். ஃபுல்லாவே நம்ம வந்து குட்டி குட்டி குட்டியா வந்து ஹோல்ஸ் வச்சிட்டோம். குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து குட்டி குட்டி எக்ஸ் வந்து சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பரான quail eggs curry ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கான வந்து செம்மையான ஒரு காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளுக்கு quail egg கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வேணும் அது கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.